வெல்கம் டு அன்பு மாம்ஸ் கிச்சன். நம்ம ஏற்கனவே 6 kg சிக்கன் 6 kg ரைஸ் வச்சு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ 1/2 kg சிக்கன் 1/2 kg ரைஸில் ஈஸியாக குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பிரியாணி இலை 3, ஜாதி பத்திரி சிறிதளவு, கல்பாசி சிறிதளவு, பட்டை 2, ஸ்டார் அனீஸ் 2, கிராம்பு 4, ஏலக்காய் 4, சோம்பு 1/2 teaspoon, மீடியம் சைஸ் பல்லாரி 3, தக்காளி 2, புதினா 1 கைப்பிடி, 5 பச்சை மிளகா, மல்லி இலை 1 கைப்பிடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், தயிர் 4 டேபிள் ஸ்பூன், 1/2 kg சிக்கனில் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன் போட்டு 1/2 hour நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த பெரிய கிளாஸ் 1/4 கிலோ சீரக சம்பா பிடிக்கும். இதில் 2 டம்ளர் போட்டு தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூனு, நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரி, கல்பாசி, சோம்பு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச பல்லாரி இப்போ போட்டுக்கலாம். சிறிதளவு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டு வதக்குனா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாவை ஃபுல்லாக 2 கீராமல் பாதியை கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப காரம் இல்லாமல் ஃப்ளேவர் கிடைக்கும். மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். புதினா 1 கைப்பிடி போட்டுக்கலாம். மல்லி இலை 1 கைப்பிடி போட்டுக்கலாம். மசாலாவில் ஊற வச்ச சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தயிர் 1/2 கப் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். குக்கர் மூடியை ரிவர்ஸில் மூடி 5 நிமிஷம் வேக விடுவோம். ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கனை சில்லி பவுடரில் ஊற வச்சுருக்கோம். ஸோ இதில் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா இந்த ஸ்பூனுக்கு 5 நம்பர் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 நிமிஷம் நல்லா மசாலாவில் வதக்கிக்கோங்க. இந்த பதம் வர்ற வரைக்கும் நல்லா பரட்டிக்கோங்க. குக்கர் மூடியை ரிவர்ஸை மூடி 1 நிமிஷம் சிக்கனில் மசாலா பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். 20 நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை போட்டுக்கலாம். சீரக சம்பா அரிசி பெரிய டம்ளருக்கு 2 இருந்துச்சு. 2 டம்ளருக்கு 4 கணக்கு. அதில் நம்ம அரை கம்மி பண்ணி 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பை கொஞ்சம் செக் பண்ணி கொஞ்சமாக போட்டுக்கிறேன். சிறிதளவு மல்லி புதினா போட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி 2 விசிலு. தோசைக்கல்லுக்கு மேலே 5 நிமிஷம் சிம்மில் வச்சா பிரியாணி ரெடி. சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே போல் ரெசிபி பார்க்க அன்பு மாம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.